நிகழ்ச்சி. அதாவது டெல்டா பாசனத்துக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து காவிரி நீர் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக மேட்டூர் சென்று தண்ணீரை திறந்து தண்ணீர் கரூர் மாவட்டம் இந்த மாயனூர் கதவணை கடந்து நேற்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பு வந்தது. இந்த முக்கொம்பு வந்த நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். அந்த நீர் இன்று கல்லணைக்கே வந்து சேர்ந்தது. கல்லணையிலிருந்து டெல்டா பாசன இந்த குறுவை சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வுக்காக அவருக்கு கல்லணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த தண்ணீரானது அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்து காவிரி தாய்க்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளி தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போது விவசாயம் செலுத்த வேண்டிய பூக்கள் மற்றும் விவசாயிகள் ஆற்றிவிட்டு காவிரி தாயை வழிபட்டனர். கல்லணை இந்த வெண்ணாறு என இந்த காவிரி நீர் இந்த 4ஆக பிரிந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பாய்ந்தோடும். அந்த மாவட்டங்களில் சுமார் 6 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த பாசன வசதி பெறும். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக மேட்டூரில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்று கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து கல்லணையில் தண்ணீர் திறந்து வைப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே. நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, கோவிச்செல்வன், சிவசங்கர், ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள், அரசு அதிகாரிகள், திமுகவினர், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் முடித்துவிட்டு தஞ்சை செல்கிறார். அங்கு கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இன்று இரவு தஞ்சையில் ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளை திருமண நிகழ்வு, நலத்திட்ட வழங்க நிகழ்வு உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்.